வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓமவல்லி இலையை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பஜ்ஜி தாங்க பண்ண போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஓமவல்லி இலையை வச்சு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும், தொண்டைக்குமே ரொம்ப இதமாக இருக்குங்க. இந்த பஜ்ஜியோட கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இன்றைக்கே இந்த பஜ்ஜை செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்லேயாச்சும் இந்த இலையை கடன் வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இந்த டேஸ்டியான ஓமவல்லி பஜ்ஜியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. எந்த கப்பால் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. காரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது பஜ்ஜிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல் வறுத்து அரைச்ச சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு கெட்டியான இட்லி மாவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இட்லி மாவு, தோசை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பால் இட்லி மாவு எடுத்தோமோ அதே கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தோசை மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்குங்க. இட்லி மாவு அப்படிங்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஓமவல்லி இலையை உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. இலையை அதே மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் இந்த இலையை நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டதுமே அழகாக எலும்பி மேலே வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். பேக்கிங் சோடா சேர்க்காம இட்லி மாவு சேர்த்து செய்யும் போது பஜ்ஜி நல்லா உப்பலாக வருங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் இட்லி மாவு, தோசை மாவு எதுவும் இல்லைன்னா ஒரு 2 பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக உப்பி சாஃப்டாக வருங்க. இப்போ பஜ்ஜி சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே நம்ம மித்த இருக்கிற இலையில எல்லாத்துலேயும் பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பஜ்ஜா போட்டு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி 4-5 கூட மொத்தமாக போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்டதும் பஜ்ஜி மேலே எலும்பி வரணும். இந்த மாதிரி பதத்தில் தான் எண்ணெய் சூடு இருக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டு பஜ்ஜோட கலர் மாறி வந்ததும் எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இலையும் வச்சு பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாங்க. பேக்கிங் சோடா பயன்படுத்தாமல் இட்லி மாவு வச்சு நல்லா பொசுன்னு பஜ்ஜி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதை ஓமவல்லி வச்சு தான் ட்ரை பண்ணணுன்னு இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் சோடா பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.